This video is sponsored by Gen Reviews. Gen Reviews is the one of the review portal. இந்த ரிவ்யூ போர்ட்டல் வாயிலாக ஒரு பொருளின் மதிப்பையும் அதன் தரத்தையும் கண்டுணர்ந்து வாங்க முடியும். இந்த ரிவ்யூ போர்ட்டலின் லிங்க், வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எல்இடி பல்ப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எல்இடி பல்புன்றது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எல்இடி பல்புன்னு இருக்குது. ஸோ ஒன்று வந்து டிஓபி டைப்பு, இன்னொன்று வந்து எல்இடி டிரைவர் டைப்பு. ஸோ இது வந்து டிஓபி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஓபினா டிவைஸ் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெயிட் கம்மியாக இருக்கும், லோ காஸ்ட்டு. ஸோ அனதர் எல்இடி பல்ப் இது வந்து எம்சிபிசிபி உள்ளது, எல்இடி டிரைவர் யூஸ் பண்ணது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், இதோட காஸ்ட்டும் கூட இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு 9 வாட்னா எக்ஸாக்ட் 9 வாட்டோட லூமினன்ஸ் தரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.88 பவர் ஃபேக்டரு, இங்கே 0.9 வாட்டு இங்கே தெரியும் உங்களுக்கு. 9 வாட்டு, இது 9 வாட் காமிக்குது. இது 0.89 பவர் ஃபேக்டர் இருக்கும். நல்ல பவர் ஃபேக்டர் கொடுக்கும் இந்த எல்இடி பல்பு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டு. ஸோ இது வந்து இது அரௌண்ட் உங்களுக்கு 60 ருபீஸ் 70 ருபீஸ் இருக்கும். ஸோ இது வந்து டிஓபி, இது வந்து 40 ருபீஸ் கிட்டே இருக்கும். டிவைஸ் ஆன் போர்டு, இதுவும் வந்து உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வந்து ஒரு 0.1 வந்து கம்மியாக இருக்கும், 0.79 78 தான் வரும். ஸோ இது வந்து லூமினன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது அவுட்புட்டை வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், இது வெளிச்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து நம்ம இந்த எல்இடி பல்பு வந்து உள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்இடி பல்பில் வந்து இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஹவுசிங்கு, இது B22 கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்இடி பல்ப் நார்மலாக வந்து கடையில் வாங்குறப்போ வந்து நீங்கள் வந்து பி ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு அப்படின்னு பார்த்துக்கணும். பி ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அதில் எல்லா குவாலிட்டியும் உங்களுக்கு கரெக்டாக மீட் ஆகும். என்னென்ன குவாலிட்டி அப்படின்னா, நீங்கள் 9 வாட்னா 9 வாட் லூமினன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும். இதுதான் அலுமினியம் ஹவுசிங். இது வந்து B22 கேப்பு. இது வந்து ஹீட் சிங்க்கு. ஹீட் சிங்கில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எம்சிபிசிபி வச்சுட்டு உங்களுக்கு வரும். இந்த எம்சிபிசிபி மவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீட் சிங்கில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிஃப்யூசர், இது போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து டிஃப்யூசர். இதுதான் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் த எல்இடி பல்பு. ஸோ இந்த எல்இடி பல்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு சர்க்யூட் எல்இடி டிரைவர்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எம்சிபிசிபி போர்டு. சரிங்களா. ஸோ இந்த எம்சிபிசிபியில் என்னென்ன இருக்குது பாருங்கள், எல்இடி இருக்கும். ஸோ இந்த எல்இடி எல்லாமே வந்து உங்களுக்கு 10 வோல்ட்டு 100 மில்லி ஆம்பியர் 100 மில்லி ஆம்பியர் 10 வோல்ட் உங்களுக்கு வந்து இது வந்து லோட் பண்ணக்கூடியது, உங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம வந்து இப்போது இதில் வந்து 9 எல்இடிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 9 வாட் வந்து உங்களுக்கு 9 வாட் உங்களுக்கு இது கன்சியூம் பண்ணோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 9 வாட்டு அப்படின்னா உங்களுக்கு 96 வோல்ட் வந்து இது அவுட்புட். இது இன்புட் வந்து 230 வோல்ட்டு, அவுட்புட் வந்து 96 வோல்ட்டு 100 மில்லி ஆம்பியர் கொடுக்கும். ஸோ எல்லாமே சீரியஸாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 100 மில்லி ஆம்பியர் வந்து எல்லா பல்புக்கும் எல்லா எல்இடிக்கும் சீரியஸாக போகும். இது வந்து 9 வாட் கன்ஸ்யூஷன் பண்ணோம். லூமின்ஸ் வந்து 900 லூமின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த எல்இடி இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உள்ள இதை வச்சுட்டு மேலே வந்து ஹீட் சிங்க்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்இடி பல்பு நீங்கள் வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் 9.9 பவர் ஃபேக்டர், இது 9 வாட்டு எல்இடி பல்பு. ஸோ இது வந்து அவுட்புட் வந்து 900 வாட்ஸ் 900 லூமினன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த எல்இடி பல்பு பெஸ்ட்டான எல்இடி பல்பு கூடிய சர்க்யூட்ஸு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த எல்இடி பல்பில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு இது வந்து இண்டக்டர், இது வந்து எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர், இது பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து மூவ் மெட்டடாக்சி வேரிஸ்டர். இது வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் வந்து கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்கும் ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணோம். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, உள்ள சர்க்யூட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது இந்த ஃபியூஸ் போயிடும், அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 ரெசிஸ்டன்ஸும். ஸோ இன்புட் 230 வோல்ட், அவுட்புட் 96 வோல்ட் 100 மில்லி ஆம்பியர். ஸோ டோட்டலாக 9 வாட் பவர் கன்சப்ஷன். பவர் ஃபேக்டர் வந்து 0.9 பவர் ஃபேக்டர் கொடுக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து 2105 அப்படின்ற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த க்ளோஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே.
ஸோ இதை பற்றி இது இந்த இந்த எல்இடி எம்சிபிசிபி இந்த எல்இடி டிரைவை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இதோட ஸ்பேர்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸை காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஸ்பேர்ஸு. ஸோ இந்த ஸ்பேர்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனம் பட்சத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தொடர்ந்து அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து வண்ணம் இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல்.